ஒரு காலத்தில் பசுமையான காட்டில் பல மிருகங்கள் ஒருமித்த சமுதாயமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் மத்தியில் சிங்கம் விராலோன் அரசனாக இருந்தான். அவன் மிக நீதிமான். மிருகங்களின் வாழ்வில் அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பதே அவன் முக்கிய கடமை. கானகத்தில் புதிதாக வந்த மனிதன் ஒருநாள் காட்டு வழியாக கண்ணன் என்ற இளம் சிறுவன் வந்தான். பசியால் துடித்துக் கொண்டிருந்த கண்ணன் மரங்களில் பழங்கள் தேடி அலைய ஆரம்பித்தான். பழமரத்தை நோக்கி ஓடிய அவன் அங்கு வாழும் குரங்கின் பழங்களைப் பறித்து அவசரமாக சாப்பிடத் தொடங்கினான். குரங்கு அதைக் கண்டதும் கோபத்துடன், "நீ என்னுடைய பழங்களைப் பறித்து உண்கிறாய். இது என் சொத்து. ஏன் என் வீட்டில் அத்துமீறுகிறாய்?" என்றது. கண்ணன், "பசியால்தான். உன்னுடைய பழங்களை நான் பறித்தது தவறு என நினைக்கவில்லை" என்று பதிலளித்தான். குரங்கு கோபத்தில், "இது நியாயமில்லை. சிங்கராஜனிடம் நான் இதை கூறுவேன்" என்று கிளம்பி சென்றது. அதே நேரத்தில் அந்த பகுதியிலிருந்த கிளிகள் இந்த சம்பவத்தை கவனித்தன. அவர்கள் விரைவாக மிருகங்களிடமும் அரசன் விராலோனிடமும் செய்தியை கொண்டு சென்றன. அடுத்த நாள் மிருகங்கள் சிங்கராஜாவின் நீதிமன்றத்தில் கூடி கண்ணனின் செயல்களை விசாரிக்கத் தோன்றின. விராலோன் மிகவும் அமைதியாக கண்ணனை கேட்டான். "கண்ணா, ஏன் குரங்கின் பழங்களை பறித்தாய்? இது நம் காட்டின் விதிகளுக்கு எதிராகும்." கண்ணன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு, "என் குடும்பம் பசியால் துடிக்கிறது. காடில் நான் வழி தவறிவிட்டேன். பசியால்தான் இந்த தவறைச் செய்தேன்" என்று சொன்னான். கிளிகள் சொன்னன, "அரசே, மனிதன் தனது செயலில் கவனமற்றவனாக இருந்தாலும் அவன் நேர்மையாக மன்னிப்பு கேட்டுள்ளார்." யானை சொன்னது, "அவன் இளம் சிறுவன். நாம் அவனை தண்டிக்கும்போது அவனுக்கு பாடமாக வேண்டும். ஆனால் அவனது பசியையும் புரிந்து கொள்வோம்." குரங்கு மட்டும் திடமாக சொன்னது, "அவன் என்னுடைய வாழ்விடத்தை அழித்திருக்கிறான். இது நியாயமில்லை." விராலோனின் தீர்ப்பு விராலோன் தீர்மானமாக கூறினான், "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணன் இளம் வயது காரணமாக இந்த முறை மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அவன் மிருகங்களின் விதிகளையும் ஒற்றுமையையும் மதிக்க வேண்டும்." அரசன் மேலும் கண்ணனை அவன் பசியை நிறைவேற்றும் வகையில் உதவுவதற்காக மிருகங்களுக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினான். கண்ணன் தன் தவறை உணர்ந்தான். அவன் மிருகங்களின் உதவியுடன் உணவு தேடல் மற்றும் ஆற்றலுடன் வாழும் நெறிகளை கற்றுக்கொண்டான். குரங்கும் கிளிகளும் கூட அவனுக்கு உதவி செய்தன. கதை மாறி கண்ணன் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையேயான ஒற்றுமையை உருவாக்கிக் கொண்டான். இக்கதை "இன்னா செய்தாரை ஒருத்தல்" என்ற திருக்குறளின் கருத்தை அழகாக விளக்குகிறது. ஒருவரின் தவறுகளை மன்னித்து அவர்களை சரியான பாதைக்கு வழிநடத்தும் தருணங்கள் வாழ்க்கையின் முக்கியமானதாக்கும்.